ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோமில் இருப்பீங்க, ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் வந்து போயிருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பேஜ் போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோரில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் என்ன ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமோ அந்த ஃபண்டை வந்து மேலே சர்ச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு அடித்தோன்னே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. 1 மந்த்தில் எவ்வளோ ரிட்டர்ன், 6 மாதம், 1 இயர், 3 இயர், 5 இயர். 5 இயர் கொடுக்கும்போது 20% வந்திருக்கும் அப்படின்னா வருஷத்துக்கு 20% கொடுத்துருக்கு. அப்போ 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் டபுள் ஆகிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா NAV ப்ரைஸ், ஃபண்டோட சைஸு, மினிமம் SIP அமௌண்ட் பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம். ஹோல்டிங்ஸில் என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ரிட்டர்ன் கால்குலேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. மந்த்லி போடுறீங்களா இல்லை ஒன் டைம் போடுறீங்களான்னு செலக்ட் பண்ணணும். ஸோ மந்த்லி அப்படிங்கிறது மாதம் 1000 ரூபாயை கட்டுறது. ஒன் டைம் அப்படின்னா மொத்தமாக 1 லட்சமாக 5 லட்சமாக போட்டு அப்படியே ஒட்டுறது தான் ஒன் டைம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன மெத்தடில் போட போகிறீங்களோ, என்ன அமௌண்ட் போட போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன் வரும், 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வரும், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ வரும்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் எக்ஸிட் லோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணிட்டீங்க. இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன் டைமாக SIPயா? ஒன் டைம்னால் ஆல்ரெடி சொன்னது தான். ஒன் டைம் கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் 5 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்துட்டு இன்வெஸ்ட் கொடுத்துட்டு பணத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 டேஸில் ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ நான் வந்து SIP தான் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் SIP கொடுக்குறேன். என்ன அமௌண்ட் நான் 100 ரூபா கட்டலான் இருக்கேன். எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபண்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 100 ரூபா கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி எந்த தேதியில் பணம் கட்டுறீங்க. 1ஆம் தேதினா 1ஆம் தேதி, 10ஆம் தேதினா 10ஆம் தேதி. உங்களுக்கு பிடிச்ச டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. நான் 1ஆம் தேதி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? பே வயா ஆட்டோ பே அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆட்டோ பே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். அந்த ஆட்டோ பேக்கு நேராக பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஏரோ இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு என்ன பேமெண்ட் மெத்தடில் இப்போ நீங்கள் பணம் பண்ண போகிறீங்க. டேரெக்டாக ஆட்டோ பே எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ பேக்கு பார்த்தீங்கன்னா பே 100ன்னு வருது. ஏன்னா நான் ஆல்ரெடி லிங்க் பண்ண பேங்க்லேருந்தே ஆட்டோ பே வந்து எனேபிள் ஆகுது. இல்லை அப்படின்னா மற்ற பேமெண்ட் ஆப்ஸும் கீழே இருக்குது. அது வழியாக பே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிங்க் பண்ண பேங்க்லேருந்தே பே பண்ணுறேன். OTP வருது. OTP என்ட்ரு பண்ணணும். OTP வந்து என்ட்ரு ஆயிடுச்சு. அடுத்து வந்து ப்ராசஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா SIP ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. டன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் வந்து இப்போ இது வந்து இன் ப்ரோக்ரஸில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். நியூ SIP இன் ப்ரோக்ரஸ். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்ரூவ் பை எக்ஸ்சேஞ்ச், ஆட்டோ பேமெண்ட் இனிஷியேட்டட். ஸோ ஆட்டோ பேமெண்ட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபண்டு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து மந்த்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் குரோ ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.